வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான். ஸோ பாக்ஸ் கொஷின் மட்டும் கிடையாது, இம்பார்ட்டண்டாக மற்ற பாக்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 வீடியோஸ் கொடுத்துட்டோம் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின். அது தொடர்ந்து பாருங்கள், அது தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இதுவும் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இதை தவிர்த்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் உள்ள சயின்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே பாக்ஸ் கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் ப்ளஸ் சோசியல் இதுக்குரிய பாக்ஸ் கொஷின் வீடியோவும் இருக்குது. அது தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரஷ்யா சுல்தானா பற்றி. 1836 1840 வரைக்கும் ஆட்சி செஞ்ச ரஷ்யா சுல்தானை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷோட மகள். ஓகேவா? ஸோ ரஷ்யா அரியணை ஏறுவதற்கு துருக்கிய பிரபுக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அரியணை ஏறக்கூடாதுன்னு துருக்கிய பிரபுக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஏராளமான தடைகளை கடந்து ரஷ்ய பேரரசியாக பதவியேற்றிருக்காங்க. மொராக்கோ நாட்டை சார்ந்த பயணி இபின் பதூதுவின் கூற்றுப்படி குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல் கையில் வில்லம்புடன் அரசு பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார். தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை. ஏன்னா இவர் அரபிகள் அப்படிங்கிறதுனால அந்த பரத அணிகிறத தவிர்த்து ஆண்கள் எப்படி குதிரை மேல சவாரி செய்வாங்களோ அதே மாதிரி கையில விம்போட அரசு பரிவாரங்கள்லாம் சூழ இவங்க சவாரி செய்வாங்க அப்படிங்கிறத யாரு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இபின் பது. இவர் மொராக்கோ நாட்டில இருந்து வந்த பயணி தன்னோட குறிப்பில் எழுதியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் மட்டும்தான் ஆட்சி செய்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஜலாலுதீன் யாகூத் என்ற ஒரு அபிசீனிய அடிமையை அவர் குதிரை இலாய பணித்துறை தலைவராக ஒரு உயர்ந்த பதவியில அமர்த்திருந்தார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமையை குதிரை இலாய பணித்துறை தலைவராக, அதாவது அமீர் இ அக்கூர் அப்படிங்கிற ஒரு பதவியில அமர்த்தியிருந்தாங்க. இது துருக்கிய பிரபுகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு அடிமையை போய் இந்த மாதிரி பதவியில உயர்ந்த பதவியில வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ யாகுத்துக்கும் அரசி ரஷ்யாவுக்கும் இருந்த நெருக்கத்தை பெரிதுபடுத்த பிரபுக்கள் அரசியை பதவியிலிருந்து இறக்க வேண்டும். ஸோ அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு அவங்க ஆட்சியிலிருந்து பதவியிலிருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபுக்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க. ரஷ்யாவுக்கு பொதுமக்கள் ஆதரவு இருந்ததுனால தில்லியில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஸோ தெற்கு பஞ்சாபில் கலகக்கார ஆளுநர் அல்துனியாவை தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை சதிகாரர்கள் பயன்படுத்தி அவரை ஆட்சியிலிருந்து அகற்றினாங்க. ஸோ அவங்க வர்றதே அவங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் 3 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள ஆட்சியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்துனியாவை தண்டிக்கிற அந்த நடவடிக்கையை வச்சு தூண்டிவிட்டு அவங்கள ஆட்சியிலிருந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இதுதான் ரஷ்யா சுல்தானா. ஸோ இவங்க இல்துமிஷோட மகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மங்கோல் என்ற பெயர். ஸோ மங்கோல் என்ற பெயர் மங்கோலிய மொழி பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த மங்கோல். ஓகேவா? ஸோ மங்கோலிய மொழி பேசக்கூடிய நாடோடி குழுக்களை குறிக்கக்கூடியதான் மங்கோல். 12ஆம் நூற்றாண்டுல அவர்கள் செங்கிஸ்கான் தலைமையில ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிறுவியிருக்காங்க இந்த மங்கோல் மக்கள். நவீன ரஷ்யாவின் பெரும்பகுதியான சீனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஐரோப்பா இந்த எல்லா பகுதிகளையுமே அரசாட்சியை உள்ளடக்கியதாக இருந்தது. அவங்களோட அரசாட்சியாக நிறுவியிருக்காங்க. அவர்களின் விரைவான குதிரைகளும் சிறந்த குதிரைப்படை உத்திகளும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்கும் மனப்பாங்கும் அரசியல் சூழ்ச்சிகளை திறத்துடன் கையாளும் செங்கிஸ்கானின் திறனும் மங்கோலியரின் வெற்றிக்கு காரணமாக கூறப்பட்டது. ஸோ இவங்க யாருடைய தலைமையில ஒரு அரசாட்சியை நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானோட தலைமையில அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜிஸ்யா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அரசுகளால் அவர்களின் நிலத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு என விதிக்கப்பட்ட ஒரு வரி. ஓகேவா? ஸோ ஜிஸ்யா என்பது இஸ்லாமிய அரசுகளால் வழங்கப்பட்ட இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் மீது, தன்னோட நிலத்துல வாழக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் மீது விதிக்கப்பட்ட ஒரு வரி. இதன் மூலம் அவர்கள் உரிமைகள் உறுதி செய்யப்பட்டன. இந்தியாவில் முதன்முறையா இஸ்லாமியர்கள் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபக், குதுப்தீன் ஐபக். இது ரொம்ப முக்கியமானது. இந்த லைன் கொடுத்து யார் ஜிஸ்யா வரியை முதல்ல இந்தியாவில் விதிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குதுப்தீன் ஐபக். அடுத்து முகலாய அரசரான அக்பர் 16ஆம் நூற்றாண்டுல இந்த ஜிஸ்யாவை ஒழித்தார்.
ஆனாலுமே 17ஆம் நூற்றாண்டுல அவுரங்கசீப் திருப்பி அறிமுகப்படுத்தி விட்டாரு. ஸோ இதுல ஜிசியா வரியை பொறுத்தளவுக்கு 3 பேரை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதிச்சவர் ஐபக்கு. 16ஆம் நூற்றாண்டுல ஒழிச்சது யாரு, ஜிசியா வரியை ஒழிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். ஆனா அதை திருப்பி கொண்டு வந்தவர் வந்து அவுரங்கசீப். ஸோ இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜிசியா வரியை பத்தி ஒழிச்சது யாரு, இல்ல மீண்டும் உருவாக்குனது யாரு, அறிமுகப்படுத்தினது யாரு, இல்ல முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் கொஸ்டின் வந்து கேட்கலாம். அடுத்து தில்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து தில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் வந்து சையத் வம்சத்தில் வந்த ஆலம் ஷா அப்படிங்கிறவர். ஆலம் இயர்லி த ஏஜ் ஆஃப் வர்த் அப்படிங்கிற புக்ல இந்த லைனை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டில்லியை விட்டு வெளியே போய் 30 வருஷம் நிம்மதியாக வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் வம்சத்தை சார்ந்த ஆலம் ஷா அவர்கள். அடுத்து கலீஃபா. ஸோ முகமது நபியோட வாரிசா கருதப்படக்கூடிய கலீஃபாக்கள் தான் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தோட குடிமை மதம் தொடர்பான விவகாரங்கள் மீது அதிகாரம் செலுத்தி வந்திருக்காங்க. 1658 பாக்தாத் நகரை வந்து மங்கோலியர் கைப்பற்றும் வரை கலீஃபாக்கள் தான் அந்த நகர பாக்தாத்தை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எகிப்துல 1516 17 அந்த ஆண்டுகள்ல ஆட்டோமானியர்கள் வெற்றி பெறும் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க யாரு, கலீஃபாக்கள். இதன் பின்னர் ஆட்டோமானிய சுல்தான்களை இந்த பதவியை வகிச்சு வந்திருக்காங்க. ஆட்டோமானிய பேரரசு நீக்கப்பட்டது வந்து 1920. அப்ப வந்து முஸ்தபா கமால் தூதர்களோட தலைமையில துருக்கிய குடியரசு உருவான போது கலீஃபா பதவிங்கிறது ஒழிக்கப்பட்டது. ஸோ எப்ப இருந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1258 இருந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. பட் இவங்களோட அந்த ஆட்சிங்கிறது ஒழிக்கப்பட்டது 1920 தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த கலீஃபாக்கள். அடுத்து சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர். ஸோ இது ரொம்ப முக்கியம். 1,80,000 அடிமைகள் வைத்திருந்த சுல்தான் யாருன்னு கேட்டாங்கன்னா துக்ளக், ஃபெரோஸ் துக்ளக். இதுல 12,000 பேர் வந்து கைவினைஞர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்க. அவரது முதன்மை அமைச்சர் வந்து கான் ஜஹன் மக்ஃபூல் அப்படிங்கிறவரு 2000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வச்சிருந்திருக்காரு. ஸோ அவருடைய முதன்மை அமைச்சரே கிட்டத்தட்ட 2000 பெண் அடிமைகளை வச்சிருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம். அதிகமான அடிமைகளை வச்சிருந்த சுல்தான் யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக். அடுத்து இல்துமிஸ் கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் உயரம் இருந்த குதுப் மினார் ஃபெரோஸ் ஷா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளை 74 மீட்டராக உயர்ந்தது. ஓகேவா? ஸோ கட்டி முடிச்சவர் வந்து இல்துமிஸ் குதுப் மினார. அது அப்ப வந்து 72.5 மீட்டர் உயரம் தான் இருந்திருக்கு. ஆனா ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து அதை பழுது பார்த்ததுக்கு அப்புறமா 74 மீட்டராக உயர்ந்திருக்கு. 379 படிகள் கொண்ட இந்த மினார் அதன் உயரத்துக்காகவும் மாடிகளை அடையாளப்படுத்துகிற துருத்தி நிற்கிற உப்பரிகைகளுக்காகவும் படிப்படியான கோபுர சரிவுகளுக்காகவும் கோபுரத்தை சுற்றியுள்ள சரிவான விளிம்பு அலங்கரிப்புகள் ஒரு வலை தோற்றத்தை தருவதற்காகவும் சிறப்புடையது. ஸோ அந்த மினாருடைய சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் வந்து இல்துமிஸ் அண்ட் ஃபெரோஸ் ஷா துக்ளக். அடுத்து உள்ளாட்சி தேர்தல்களும் உத்திரமேரூர் கல்வெட்டும். ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டுல இந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றின குறிப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க. பிரம்ம தேயங்கள்ல, அதாவது பிராமணர்களுக்கு வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட நிலம் தான் பிரம்ம தேயங்கள். அதுல ஒன்றாக இருந்ததுதான் இந்த உத்திரமேரூர்ல கிடைத்த ஒரு கல்வெட்டு. ஓகேவா? கிடைத்த 2 கல்வெட்டு குறிப்புகள். இந்த குறிப்புகள் மூலமா வந்து சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய முடிகிறது. ஸோ கேட்பாங்க கொஸ்டின், சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறியக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்திரமேரூர். ஸோ இதுவும் ஊழ வருது, உள்ளாட்சி தேர்தலும் ஊழ வருது. ஸோ அதனால அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊ அப்படிங்கிறத.
இவை ஒரு பிராமண குடியிருப்புக்கான பணிகளை மேற்கொள்வதற்கு போது வெவ்வேறு குழுக்களை சார்ந்த உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறையை தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்ப உள்ளாட்சி தேர்தலை எப்படி நடத்தணுங்கிறதுக்கான பேசிக் வந்து இந்த கல்வெட்டுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த முறை. தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்க, ஏன்னா 30 பிரிவா பிரிச்சிருக்காங்களே, அப்போ 30 உறுப்பினர்கள் வந்து 30 குழுக்களை அமைப்பாங்க. அவை பொதுப்பணி குழு, குளங்களுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழுன்னு சொல்லி, தங்கம் தொடர்பான குழுன்னு சொல்லி ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு வேலை வச்சிருக்காங்க. அடுத்து உறுப்பினராக போட்டியிடுவோரோட தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு. ஆணாக மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் 35 வயசுல இருந்து 70 வயதுக்குள்ள இருக்கணும். சொந்த வீடு உடையவராக இருக்க வேண்டும். வேதங்களின் பாஷ்யங்களிலும் தேர்ந்தவராக இருக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த உறுப்பினர்களுக்கான தகுதிகளாக இருந்திருக்கு. ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவருடைய பெயர்களும் தனித்தனி பனையோலையில் எழுதப்பட்டு அவை ஒரு பானையில் இடப்படும். அந்த சபையில் வயதில் மூத்தவர் ஒரு சிறுவனை அழைத்து பானையிலிருந்து ஒரு ஓலையை எடுக்கும்படி கூறுவார். அந்த சிறுவனை எடுக்கும் ஓலையில இருக்க பேர் தான் வந்து உறுப்பினராக பனை ஓலை தேர்தல் முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் பத்தின டீட்டெயில் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. ஏன்னா நெல்லை வந்து வரியா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அளவிடக்கூடிய அழகா வந்து களம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு களம் அப்படின்னா 28 கிலோ இருக்குமா. ஒரு களம்க்கு எத்தனை கிலோ, இது கூட எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ ஒரு களம் என்பது 28 கிலோ. இதை வந்து யார் வசூலித்தா இந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் அவர்கள் தான் இந்த வரியை வசூலிச்சிருக்காரு. களமா அரிசி நெல்லை வந்து களமா கொடுக்கக்கூடிய வரி வசூல் முறை. அதே மாதிரி ஒரு வேலி அப்படின்னா 6.5 ஏக்கர் நிலமா. இது வந்து 100 களம். ஒரு வேலி நிலத்துக்கு எவ்வளோ களம் வரி வசூலிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100, கிட்டத்தட்ட 100 × 28னா 2800 கிலோ. வேலியின் அளவு என்பது மண் வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். ஸோ இது எல்லாமே அவங்களோட வரி வசூல் செய்யும் முறை. அண்ட் இந்த களம் அப்படிங்கிற அழகால வரி வசூல் செய்யக்கூடிய முறையை முறைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட பாசன பணி குறிப்பிடத்தக்கது. அங்குள்ள ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்தோடு 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை அவர் எழுப்பியிருக்காரு. இதை வந்து ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஸோ ஏன்னா இவர் தான் பாசன பணி மேற்கொள்றாரு. ஸோ அதுக்கு அவர் பேர் வச்சது வந்து ஜலமய ஜெயஸ்தம்பம். அதற்கு நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு பொருளாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்த அரேபிய வரலாற்று ஆசிரியரான அல்பெருனி இக்கட்டுமான அமைப்பை கண்டு வியந்திருக்காரு. ஸோ அல்பெருனி தான் வந்து இதை பார்த்து வியந்து தன்னுடைய குறிப்பில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, எங்கள் மக்கள் அதனை கண்டு வியப்படைவார்கள், ஆனால் அதனை அவர்களால் விவரிக்க இயலாது. அது போன்ற ஒன்றை அவர்களால் கட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய புக்கில் எழுதியிருக்காரு. இது சான்று வந்து ஜவஹர்லால் நேரு எழுதிய கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரிங்கிற புக்கில் இந்த லைன் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. A glimpse of world history, இந்த புக்கு எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எழுதினவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பெருவுடையார் கோயில், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரகதீஸ்வரர் கோவில். ஸோ தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதான் தஞ்சாவூர் பெரிய கோவில். இதோட கட்டிடக்கலை, ஓவியம், சிற்பம், சிலை இது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பாக இந்த தஞ்சாவூர் கோயில் வந்து சிறப்பாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ராஜராஜனோட ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த கோயில் வந்து ஒரு அழுத்தமான சட்ட அங்கீகாரமாக இருக்கு. ராஜராஜ சோழன் வந்து தஞ்சையை ஆண்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்ட அங்கீகாரமாக இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து இருக்கு. இந்த கோயிலோட கருவறையின் மீது அமைக்கப்பட்ட 190 அடி உயரத்தாலான விமானம் 80 டன் எடை கொண்ட மூடிய அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கருவறையின் வெளிச்சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள லட்சுமி, விஷ்ணு, அர்த்தநாதீஸ்வரர், பிச்சாடனார், பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவன்,
பிச்சாடனார் ஆகிய உருவங்கள் வந்து கருவறையோட வெளிச்சுவற்றில் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து புராணங்களிலும் காவியங்களிலும் காணப்படக்கூடிய காட்சியங்கள் வந்து சுவரோவியங்களாகவும் குறும் சிற்பங்களாகவும் இந்த கோயிலோட சுவர் ஃபுல்லாவே காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோழ ஆட்சியாளர்களோட சமய கருத்தியலை இவை வெளிப்படுத்துகின்றன. அது மட்டும் இல்லாம நடன பெண்கள், இசைக்கலைஞர், இசை ஆசிரியர்கள் இவை நாடு என்ற பகுதிகளை சேர்ந்த பல குடியிருப்புகளிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டு கோவில்களோடு இணைக்கப்பட்டன. கோவில்கள்ல பக்தி பாடல்களை பாடுவதற்காக பாடகர்கள்லாம் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கோயிலை வந்து அவ்வளோ பார்த்து வந்து முதலாம் ராஜராஜ சோழன் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் வந்து மதுரையை சார்ந்தவர். ஸோ மணிமேகலை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா மதுரை. அடுத்து சைவ துறவியான திருஞான சம்பந்தர் வந்து அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றினார். இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ யார் வந்து அரிகேசரியை சமண மதத்திலேருந்து சைவ மதத்திற்கு மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். இல்லைன்னா இப்படி கூட கேட்கலாம், திருஞான சம்பந்தர் வந்து யாரை வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிகேசரி. பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிசிய இத்தாலி, அதாவது வெனிசிய அப்படின்னா இத்தாலி நாட்டு பயணி தான் மார்க்கோ போலோ. ஸோ இந்த பயணிகளோட நாடு ரொம்ப முக்கியம். யுவாங்ஸ்வாங் எப்படி சீனாவோ அதே மாதிரி மொராக்கோ நாட்டு பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இபன் பதுதா. ஸோ அதே மாதிரி இத்தாலி நாட்டு பயணி தான் மார்க்கோ போலோ. அந்த மாதிரி அவர்களுடைய நாடு ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கோ போலோ நேர்மையான நிர்வாகத்துக்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசை பாராட்டியுள்ளார். இவர் வந்து பாண்டியர்களை பாராட்டியிருக்காரு. உடன்கட்டும் ஏறும் வழக்கம், அரசர்கள் பின்பற்றிய பலதார மனமுறை ஆகியவை மார்க்கோ போலோவோட பயண குறிப்புகளை பதிவு செய்யப்பட்டது. ஏன்னா இவர்கள் பாண்டியரோட ஆட்சி காலத்துல தான் வந்திருக்காரு இந்தியாவுக்கு. அவர் வந்து அந்த டைம்ல இருந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம், பலதார மனமுறை இதெல்லாமே தன்னுடைய குறிப்புகள்ல எழுதியிருக்காரு. அடுத்து பாண்டியர்கள் கால குதிரை வணிகம் குறித்து வாசாப் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார். காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்கள்ல ஏறத்தாழ 10,000 குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றில் 1400 குதிரைகள் வந்து ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. இந்த 10,000ல் 1400 குதிரைகள் வந்து ஜமாலுதீனுக்கு சொந்தமா கொடுத்துட்டாங்க. அண்ட் குதிரையோட சராசரி விலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 220 செம்பொன் தினார்கள். ஒரு குதிரையோட விலை 220 செம்பொன் தினார்களாக விற்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த குதிரை வணிகம் அதை பற்றி பதிவு செய்தவர் வந்து வாசாப். இது ரொம்ப முக்கியம். பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் வந்து வாசாப். அண்ட் இது மெயினாக எந்த பகுதி துறைமுகத்தில் இந்த குதிரை இறக்குமதி செய்யப்படுதுன்னா காயல் துறைமுகத்தில். ஸோ குதிரை அப்படின்னாலே காயல் ஞாபகம் வரணும், வாசாப் ஞாபகம் வரணும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.